Hello, hi, welcome back to Surapuli YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம மே 1 to 10th கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மே 11லேருந்து 21 வரையும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 22லேருந்து 31st வரையும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். ஸோ மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நாளைக்குள்ளே முடிச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் ரெகுலர் சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ அண்ட் ஃபஸ்ட்டு இங்கே தமிழ்நாடு எடுத்தோடனே அதான் பார்த்துடணும். ஏன்னா பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்ல தமிழ்நாடு பற்றி. யார் சென்னை கமிஷனர், கார்ப்பரேஷன் கமிஷனர் யார், அதுக்கப்புறம் சிஎம் யார், அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் ஆகும், யூபிஎஸ்சி எதுனாலும் சரி. இங்கேருந்து போகிற ஆள் குஜராத் ஆள் இங்கேருந்து போக போகிறதில்ல. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து போகிறனால தமிழ்நாட்டில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத பற்றி கொஞ்சம் ஆர்வம் காட்டினா அது டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யூஸ் ஆகும், ஜிகே சைட்லேயும் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பார்க்க போது ஸ்பீக்கர் தமிழ்நாடு அசம்பிளி. ஸோ டிஎம்கேஸ் மிஸ்டர் ஸ்பீக்கர் அப்பாவு வான் த எலெக்ஷன் ஃபார் த ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி. ஸோ ஸ்பீக்கர் அவர் தான், அதான் இங்கே சொல்ல வராங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே. மற்றபடி அவர் எங்கெங்கே ஜெயிச்சார்லாம் தேவையில்லை. அப்பாவு இஸ் த ஸ்பீக்கர். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் ஃப்ளோட் குளோபல் டெண்டர். எதுக்குன்னா வேக்சினுக்காக ஒரு 3.65 கோடி தடுப்பு மருந்துக்கு நம்ம குளோபல் டெண்டர் உலக லெவலில் டெண்டர் ஃப்ளோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மத்திய இனிமேல் மத்திய நான் ரொம்ப தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். நீங்களும் அதை பழக்கப்படுத்திக்கோங்க. மத்திய அரசு அப்படின்னு ஒன்றும் இல்லை, இனிமேல் மத்தியன்றது கிடையாது. யூனியன். ஸோ நோ சென்ட்ரல், ஒன்லி யூனியன். அதாவது யூனியன் என்னது? ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசுன்னு சொல்லி பழகுங்க. ஏன்னா இதுதான் கரெக்டான வார்த்தை. ஓகேங்களா? ஒன்றிய அரசுன்னு சொல்லி பழகிறேங்க இனிமேல். ஸோ நானும் அதை ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதுதான் கரெக்டான டேர்ம். கான்ஸ்டியூஷனல் படி ஒன்றிய அரசுன்னு தான் இருக்குது, மத்திய அரசுன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ வில் ஃப்ளோட் குளோபல் டெண்டர். ஏன்னா ஒன்றிய அரசு பண்ணாத வேலையை நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம 3.65 கோடி 18லேருந்து 45 வயசுக்குள்ள ஆளுங்களும் போட போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட் biannual exercise to collect data on animals and their prey has begun in ஆனைமலை டைகர் ரிசர்வ். biannualனா வருஷத்துக்கு 2 வாட்டின்னு அர்த்தம். அதாவது ஆனைமலை டைகர் ரிசர்வில் சாப்பாடை பற்றி, புலிகளுக்கான சாப்பாடு இருக்குல்ல, டைகர் சென்சஸ் எடுத்து அது கரெக்டாக எல்லாத்துக்கும் போய் சேருதா இல்லை அதோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றத அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆளுங்க செக் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் will give an indication of both prey base in wooded areas, pollution, human pressure on the habitat, degradation of forest, predator base and density. எப்படின்னா நடந்து போவாங்க, ரேஞ்சரில் இருக்கிற ஃபாரஸ்டரு, கார்டு, வாட்சரு, இது எல்லாரும் போய் அதை பார்ப்பாங்க. ஆனைமலை டைகர் ரிசர்வ் அரௌண்ட் ஒரு 958 ஸ்கொயர் கிலோமீட்டரு பெரிய ஏரியா. பஃபர் ஒரு 150 ஸ்கொயர் கிலோமீட்டர் பஃபர் எக்ஸ்ட்ரா ஜோன் இருக்கும். ஒரு 32 பீட், அதாவது பொள்ளாச்சி டிவிஷன் ஒரு 32 பீட்டு பொள்ளாச்சி டிவிஷனில், 21 பீட்டு திருப்பூரில், 13 பீட்டு பஃபராக இருக்கும். அப்புறம் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வில் டு இன்ஸ்டால் சிசிடிவி கேமராஸ் அண்ட் பேனிக் பட்டன் இன் ஆல் பஸ்ஸஸ் இன் ஆப்ரேட்டிங் யூசிங் நிர்பயா ஃபண்ட் யூஸ் பண்ணி பேனிக் பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. பேனிக் பட்டன் எதுக்குன்னா அவசர காலத்தில் அமுக்குனீங்கன்னா போலீஸுக்கு நியூஸ் போயிடும். நிர்பயா ஃபண்டுன்றது உமன் வெல்ஃபேர் பண்ணுறது. அதாவது உமன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கும், இல்லை அந்த ரோட் சைடு நைட்டு போகிறாங்கன்னா அவங்கள பாதுகாப்புக்கு என்னெல்லாம் பண்ணுறது ஒரு ஸ்டேட்டு, அதுக்கு ஒதுக்குற ஃபண்டு தான் நிர்பயா ஃபண்டு. நெக்ஸ்ட் வாங்க. கேமராஸ் வில் ஆல்சோ பி ஃபிட்டட் இன் ஆல் டெர்மினல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பஸ் ஸ்டாப்ஸ். டு பிகின் வித் நியர்லி 60 லொக்கேஷன் ஹேவ் பீன் ஐடென்டிஃபைட் ஃபார் இன்ஸ்டாலிங் கேமராஸ். டெண்டர்ஸ் ஹேவ் பீன் ஆல்ரெடி ஃப்ளோட்டட் ஃபார் த ஒர்க். அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். பேனிக் பட்டன் வைக்க போகிறாங்க, அது எந்த ஃபண்டுலேருந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அநியாயமாக சுட்டு கொன்றார்களே ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக, அவங்கள அதனை பற்றி ஒரு என்கொயரி கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த கமிஷன் பேர் தெரிஞ்சால் போதும். அருணா ஜெகதீசன் கமிட்டி, அவ்வளோதான். அருணா ஜெகதீசன் கமிட்டி, அந்த கமிட்டி பேர். தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனில் டிஎன்எம்எஸ்சி ஹஸ் ஃப்ளோட்டட் குளோபல் டெண்டர் ஆஃப் 3.40 crores. அதாவது வேக்சின் தான். இதுதான் தமிழோட மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் தான் குளோபல் டெண்டர் ஃப்ளோட் பண்ணுவாங்க. ஸோ ஓரலாக இன்ஜெக்டபிளாக லிக்விட் ஃப்ரீஸ் ட்ரைட் ஷுட் ஹேவ் இட் ஷெல்ஃப் லைஃப் அட்லீஸ்ட் 6 months இருக்கிற மாதிரி ஒரு இது கேட்டிருக்காங்க.
மே 20 மியூகார்மைசிஸ் ஆர் பிளாக் ஃபங்கஸ் டிசீஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிக்ளேர் as a notified disease in தமிழ்நாடு பை கவர்னர் அண்டர் த தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் படி 1939 படி அது வந்து நோட்டிஃபைட் டிசீஸ்னால் அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதே மாதிரி எபிடமிக் டிசீஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, 1897 நினைக்கிறேன், அதன்படி நோட்டிஃபை பண்ணியாச்சு அதை. ஸோ henceforth all hospitals will have to report such cases in the health department. Mucormycosis is a potential fatal fungal infection found in COVID-19 patients or those recently recovered. சரியானவங்களுக்கு அது தெரியுதான். Infected patients treated with antifungal medications. என்ன மெடிசன்? ஆம்ஃபோடெரிசின் பி அப்படின்ற மெடிசன் தந்தால் சரியாக போதும். நெக்ஸ்ட் நேஷ்னல் நியூஸ். நேஷ்னல் பார்க்குறப்ப அசாம் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி அண்ட் யூனிசெஃப் ஜாயின்ட்லி டெவலப்டு ஆன்லைன் ஃப்ளட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமா. ஏன்னா அசாமில் ஏற்கனவே நம்ம நியூஸ் பார்த்துருவோம், லீனியாமெண்ட்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தோம். லீனியாமெண்ட் எதுக்கு அடிக்கடி அசாமில் நிலநடுக்கம் வருதுன்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் லீனியாமெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்லைன் ஃப்ளட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமா, எங்கே வெள்ளம் வருதுன்னு கண்டு. வித் திஸ் அசாம் பிகேம் த ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு அடாப்ட் டிஜிட்டல் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஃப்ளட்ஸ். அது வரையும் ஞாபகம் வச்சுருந்தா போதும் நீங்கள். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் செகண்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ரீசென்ட்லி அனௌன்ஸ் தட் ஆயுஷ் 64 ஒரு மெடிசன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு மைல்டு மாடரேட் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ் இன் டெல்லி. அது ஒரு மருந்து ஆயுஷ் 64ன்றது. 7 designated centers Delhi with Aadhaar card and soft or hard copy RT-PCR positive report to get free Ayush 64 tablets. Is a polyherbal formulation which was recommended by the National Clinical Management Protocol based on Ayurveda and Yoga. அடுத்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ரீசென்ட்லி அனௌன்ஸ் தட் ஏரியா ஆஃப் சம்மர் கிராப், அந்த கோடை காலத்தில் வரதுல பயிர் அது வந்து ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கான். எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ்னா 21.58% இந்த இயர் ஆஸ் கம்பேர்ட் டு 2020. கம்பேர் பண்ணுறப்போ 21.58% ரைஸ் ஆகிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னா சம்மர் கிராப் வந்து ஆல்சோ கால்ட் ஜெயிட் கிராப். இது ஜாகிரஃபியில் இருக்கிற ஒரு கிராப்பிங் பேட்டர்னில் வரும். அண்ட் க்ரோன் பிட்வீன் த மார்ச் அண்ட் ஜூன். The area under the summer crop had increased to 12.75 hectares in 2021 as against 6.44 hectaresலேருந்து மாறி இருக்கான். ஸோ எங்கே மெயினாக ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா மத்திய பிரதேஷில், தமிழ்நாடு, ஒடிசா, கர்நாடகா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், குஜராத். அப்போ ரைஸ் கல்டிவேஷன் அப்போ வந்து சம்மரில் தான் ரைஸ் வரைக்க முடியும், வின்டரில் வரைக்க கொஞ்சம் கஷ்டம்தான், மழையும் இருக்கணும் இது இருக்கணும். இப்போ ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பருப்பு வகைகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எண்ணெய் வித்துக்கள் ஆயில் சீட்ஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சும்மா டேட்டா லைட்டாக இருந்தால் போதும் உங்களுக்கு. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ரீசென்ட்லி அனௌன்ஸ் தட் நியூ செக்யூரிட்டி ஃபீச்சர் ஆஃப் அ 4-digit செக்யூரிட்டி கோட் இஸ் பீங் ஆடட் டு த கோவின் சாஃப்ட்வேர். கோவின்றது அந்த மருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். அந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சாலே போதும். 4-digit செக்யூரிட்டி கோட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அண்ட் கோவின் இஸ் அண்ட் COVID-19 வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க். கோவின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கேட்பாங்க கொஸ்டின். அவ்வளோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். He or she will digit a 4-digit security code and the code will also be printed on the acknowledgement slip and digital certificate. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி will release the 8th installment of பிரதான் மந்திரி கிசான் சாமன் நிதி. அது ஒன்றும் இல்லை, 6000 ரூபா தரது இன்ஸ்டால்மெண்ட்டாக தருவாங்க. 500 ரூபா அந்தளவுக்கு தெரிஞ்சாவே போதும். 6000 to the bank account of small. The first tranche of income tranche 2000 was released in UP 2019 to help farmers to pay cultivation cost. Usually made in April, June, and the second August and November. Okay. இந்த 6000 தரது வேறு எதுவும். அது பேர் கிசான் சாமான் நிதி. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி has submitted its latest renewable energy market outlook. ஸோ இந்த renewable energy market outlook-ஐ யார் சப்மிட் பண்ணால் ரிப்போர்ட் இண்டிசஸில் கேட்பாங்க. இதுக்கு பேர் ரிப்போர்ட் இண்டிசஸ் தான். அவங்க இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்கன்னா, according to this, India is expected to add 3 times more renewable energy capacity this year. அந்த மாற்று எனர்ஜியில் வந்து நம்ம போகிறோமா, யார் ரிலீஸ் பண்ணான்னு தெரிஞ்சால் போதும். May 13 the centers approved extending the gap between the 2 doses of Covishield. ஒரு 6-8 வாரத்துலேருந்து 12-14 செகண்ட் டோஸ் போட்டுக்கலாமா. அது ஏமா மருந்துலன்னு என்ன பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா டாக்டர் N.K. அரோரா அவர் வந்து ஒர்க்கிங் குரூப் சேர்ட் பை N.K. அரோரா. அப்புறம் இன்னொன்று பாருங்களேன், நித்தி ஆயோக் மெம்பர் அண்ட் ஹெட் ஆஃப் தி எக்ஸ்பர்ட் குரூப் யார், டாக்டர் V.K. பால். இப்படி இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், யார் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் போதும். மற்றபடி ரொம்ப நம்பர்ஸ் ஃபேக்சுவல்ஸ் தேவையில்லை.
அப்புறம் committee portal of the Supreme Court is now accessible in regional languages including என்னென்ன regional languages Hindi, Odia, Tamil, Marathi, Kashi. This will ensure more people can now access the website of the Apex Court. The Apex Court's committee is implementing judicial reforms that include என்னென்ன digitizing the Indian judiciary through introduction of information technology, conducting proceedings and using modern technology. இது இந்த மொழிகள் எல்லாம் பார்த்துக்கலாமா ஜட்ஜ்மெண்ட் காப்பியை இதை யூனியன் கேபினட் அப்ரூவ் த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் எதுக்குன்னா அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜ் இது ரெனியூபிள் எனர்ஜியில் வரும் அதாவது பேட்டரி ப்ரொடக்ஷனில் அப்ரூவ்டு அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் அப்படின்னு கேளுவாங்க ஹெல்ப் பண்ணுறது அலோகேஷன் ஆஃப் ஒரு 18,100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ நேஷனல் ப்ரோக்ராம் அட்வான்ஸ் செல்லு இதனால் நம்ம என்ன பிக் புஷ் டு த இது என்ன பண்ணணும் தெரிஞ்சால் போதும் இட் வில் கிவ் அ பிக் புஷ் டு எலக்ட்ரிக் மொபிலிட்டி பெனிஃபிட்டிங் 3-wheelers 4-wheelers அண்ட் ஹெவி வெஹிக்கல்ஸ் நீங்கள் இது பார்க்குறப்பவே சென்ட்ரல் அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசோடைய ஃபேம் இந்தியா கான்செப்டை பார்த்தா நல்லாயிருக்கும் ஃபேம்னா ஒன்றில் ஃபேம் இந்தியா மொபிலிட்டி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி தான் யூனியன் கவர்மெண்ட் பேசிகிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி கண்டக்டட் அ மங்கி சென்சஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ஹரியானா இது என்ன கொஸ்டின் கேட்கலாம் விச் ஸ்டேட் இன் யூனியன் இந்தியன் யூனியன் என்ன கண்டக்டட் த மங்கி சென்சஸ் கேட்டாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹரியானா ரஷ்யாவோட ஸ்புட்னிக் 5 became the third anti-COVID vaccine developed in India. ஓகே அது ஆமாம் அது ரஷ்யாவிலேருந்து வந்து நம்ம அப்போயே சொல்லியாச்சுல கமாலயா இன்ஸ்டியூட்டு தான் இது சொல்லியிருப்பாங்கண்ணா ஸோ அங்கங்கே நீங்கள் படிக்கிறப்பவே அப்படியே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது அப்படி தான் அப்படியே ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸை மீன்வைல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சைக்ளோன் வந்துச்சு தக்தே சைக்ளோன் became the first cyclone from the Arabian Sea. This is going to the first cyclonic storm in the year along with the Indian coast. So Gujarat coast between Porbandar and Nalia. தக்தே என்ன பேருனா மியான்மர் பேர் கொடுத்துருக்கு ஏன்னா சைக்ளோன் நேமிங்னு ஒரு சிஸ்டமே இருக்குது நேமிங் ஆஃப் சைக்ளோன் சிஸ்டமே இருக்குது அது நேம் பண்ணியிருக்கு மியான்மர் என்னன்னா கேக்கோ ஒரு லிசார்டு வேணும் ஹைலி ஓக்கல் லிசார்ட் இன் பர்மீஸ் அதான் தக்தே நெக்ஸ்ட் பாருங்க பிளாக் ஃபங்கஸ் டிசீஸ் ஹஸ் பீன் டிக்ளேர் அஸ் நோட்டிஃபைட் டிசீஸ் இன் ஹரியானா அதே மாதிரி தான் பிளாக் ஃபங்கஸ் மியூகார்மைசிஸ் அதுக்கு ஆம்ஃபோடெரிபிசின் அது ஒரு மாத்திரை மருந்து பஞ்சாப் கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு பிரிங் 1 hectare ஆஃப் லேண்ட் அண்டர் த டைரக்ட் சீடிங் டெக்னிக் திஸ் இயர் இந்த டைரக்ட் சீடிங்கிறது ரைஸ் சீடிங் என்னன்னா சொல்லலாம் வீட்டு என்ன சொல்லலாம் இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா படிக்கிற பாருங்க திஸ் இஸ் பீங் டன் அஸ் த கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் த ஷார்டேஜ் ஆஃப் மைக்ரண்ட் லேபர்ஸ் அந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லாமல் இருக்கிறனால மிஷினை வச்சு டைரக்ட் சீடிங் பண்ணுறது டைரக்ட் சீடிங் டெக்னிக் த சீட்ஸ் ஆர் சோன் இன் த ஃபீல்ட் டைரக்ட்லி rather than transplanting the seedlings. A tractor powered machine is used to drill the seeds in the soil. அதான் டைரக்ட் சீடிங் டெக்னாலஜி நேஷனல் பேம்பூ மிஷன் recently launched a management information system MIS to boost the domestic agarbatti industry ஊதுபத்தி இந்த பேம்பு வச்சு என்ன பண்ணலாம் மூங்கில் வச்சு லைனாக வரும் பாருங்க The new system will collect data about the agarbatti production, availability of என்னென்ன மூலப்பொருள் இருக்குது இல்லை எங்கெங்கே லொக்கேஷன் வைக்க முடியும் யூனிட் வைக்க முடியும் அதோட ப்ரொடக்ஷன் என்னது ஃபங்க்ஷனிங் யூனிட் என்னது அப்போ சிஸ்டம் வித் ஆக்ஸ் அகர்பத்தி அந்த நேஷனல் பேம்பு மிஷன் ஒரு மூங்கில் மிஷன் இருக்குது லான்ச் இன் 2019 கரண்ட்லி இம்ப்ளிமெண்ட் 21 ஸ்டேட்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி 2021 மே மாதம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிசைன்டு ஆக்சிஜன் பார்க் இன் இட்ஸ் பிரிமஸ் இன் கோயம்புத்தூரில் வித் பீமா பேம்பு இது ஞாபகம் வச்சுக்கணும் பீமா பேம்பு இப்போ ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் இருக்கிற டைமில் இது ஒரு டைம் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம மூங்கில் வச்சு பீமா பேம்புன்னு தயாரித்து வச்சுருக்கோம் நம்ம சைக்ளோன் தக்தே காஸ்ட் ஹியூஜ் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குஜராத் கோஸ்ட் லேண்ட்ஃபால் நியர் த யூனியன் டெரிட்டரி இன் தையூ வெரி சிவியர் சைக்ளோன் அப்புறம் பாருங்கள் ரிலையன்ஸ் ஜியோ ஸ்டேட் சைட் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் த லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் சப்மரைன் கேபிள் சிஸ்டம் சப்மரைன் கேபிளாம் கீழே இந்தியா டு கேட்டர் டு இன்க்ரீஸ் டேட்டா டிமாண்ட் ஸோ ப்ராஜெக்ட் என்ன ஆகும்னா have a global partners along with the submarine cable supplier Subcom. The company plans to deploy 2 submarine cable system. One system எங்கே இருக்குன்னா இந்தியா வித் ஏசியா பெசிபிக் மார்க்கெட் எது வழியாக போகும் சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா அதர் இன்னொன்று எங்கே போகிறோம்னா இட்டாலி மிடில் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கா பக்கம் போகும்
ஸோ ஜியோ என்ன சொல்லுதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இந்தியா சென்ட்ரிக் ஐஏஎக்ஸ் அண்ட் ஐஇஎக்ஸ் சப்சி சிஸ்டம் aimed at meeting the demand of streaming, video, remote workforce, 5G, Internet of Things, what is IoT ன்னு பார்த்துக்கோங்க அண்ட் பியாண்ட் லைனாக வரும். கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் ஐஓடி எடுப்பேன் நான், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஃபேக்ட் ஐஓடினா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் ரீசென்ட்லி நோட்டிஃபைட் செக்ஷன் 142 ஆஃப் த சோஷியல் செக்யூரிட்டி கோட் 2020 which covers applicability of the ஆதார். என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு நலத்துறை என்ன சொல்லுச்சுன்னா எம்பவர் டு கலெக்ட் த ஆதார் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் த பெனிஃபிஷியரிஸ், பயனாளர்களிடமிருந்து ஆதார் அட்டை டீட்டெயில்ஸை வாங்கியது, இன்க்ளூடிங் புலம்பெயர் தொழிலாளர்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஃபார் வேரியஸ் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், பொதுநல திட்டங்களுக்காக வாங்கினுச்சு. allowed to register themselves in the government portal by submitting details of Aadhaar. அப்புறம் பாருங்க நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்குல்ல NCW recently launched a new WhatsApp number. என்ன நம்பர்னா 9354954224. எதுக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ப்ரெக்னென்ட் உமன், மகப்பேர் பெண்மணிகளுக்காக இது கொண்டு வந்தது. இட் இஸ் எ மெசேஜ் ஒன்லி ஹெல்ப்லைன் நம்பர் that provide 24/7 medical assistance to expectant mothers all over the country. So the agency will also set up the dedicated team to look after the grievances raised by the pregnant woman on number. So National Commission for Women எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஆக்ட் இன் 1992. அப்புறம் பாருங்க மஹரத்தா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு ரெண்டுமே சேர்ந்து நபார்டு ஜாயிண்ட்லி லான்ச் த கண்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அட் பூனே. இதுதான் கொஸ்டின். நாட்டினுடைய முதல் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி சென்டர் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? பூனே. அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். இவ்வளோ தான் கேட்பாங்க. இது என்ன பண்ணும்? will serve as the one-stop shop for all the types of exporters engaged in the agriculture sector. It consisting of agro exporters along with serving and retired state union government officials for providing inputs. The center will help exporters on all aspects of the chain of agro exports. The various process dealt by the center includes export registration assessment. அப்புறமேட்டு நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா நேஷ்னல் முடிஞ்சிச்சு. அடுத்து இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல். இங்கே என்ன வரப்போகுது பாருங்கள். உலக சுகாதார நிலையம் has announced that COVID variant B.1.617, the double mutant of coronavirus variant, is being classified as the variant of concern. கவனிக்கப்பட வேண்டியதான். அப்படின்னு என்ன வாட் இஸ் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது யூகே வேரியண்ட் ஆர் கென்ட் வேரியண்ட் B.1117, பிரேசில் வேரியண்ட் P1, சவுத் ஆஃப்ரிக்கா வேரியண்ட் B.3551 அண்ட் 617 தான் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன். இப்போ இதுக்கு புதுசாக ஆல்ஃபா பீட்டா காமான்னு பேர் வச்சுருக்காங்க, நாடு பேர் வைக்காமல். ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட்ஸ் பாஸ் த லா டு கிரியேட் த கொலம்போ போர்ட் சிட்டி எக்கனாமிக் கமிஷன் டு ஓவர்சி சைனீஸ் பில்ட் போர்ட் சிட்டி இன் கொலம்போ. அதாவது ஸ்ரீலங்காவில் சைனாக்காரன் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கான், அது பார்க்குறாங்களாம். எக்கனாமிக் கமிஷன் வந்து போர்ட் சிட்டி பார்க்குறாங்களாம். பார்லிமெண்ட்டு expected to play a key role in China's ambitious maritime sector project said to be single largest private sector development in the island. ஒரு இது கட்டுறாங்க, அது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை, அந்த ஸ்ரீலங்காலையும் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க நம்மளை ஆக்கிரமிக்க பார்க்குறான்றாங்க போர்ட் சிட்டி கட்டுறனால. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டு WTO எக்கனாமிக்ஸில் வரும். புவிசாரில் ட்ரேடில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் இன்டெலெக்சுவல்லாமே அறிவுசார் பேட்டன்ட்டு பதிவு யார்கிட்ட இருக்குது? இப்போ மருந்து கண்டுபிடிக்கிறோன்னா அதோட பேட்டன்ட் ஏட்டா, அதான் இன்டெலெக்சுவல். ஸோ பொலிவியா ஹஸ் பிகம், அதான் ப்ராப்பர்ட்டி IP ரைட்ஸ்னுவாங்க, ஹஸ் பிகம் த ஃபஸ்ட் கண்ட்ரி டு சீக் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் டு இம்போர்ட் 15 million doses ஆஃப் COVID-19 vaccines. In this regard, it has formally notified to the World Health Organization about the need to import vaccines. It seeks to import from 50 countries, including India, have laws allowing production and export of medicines using the compulsory licensing window. இந்தியா டுக் பார்ட் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா பொலிவியா இந்தியாவும் கேட்டுட்ருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு பேசினது பொலிவியா. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி மருந்து பிரச்சனை வந்து இந்த மாதிரி இப்போ போய் நீங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் தயாரிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணித்தாங்க, கொஞ்சம் தளர்த்திக்கோங்க ரூல்ஸை, அந்த அறிவுசார் குறியீடை தளர்ச்சிக்கோங்க, தளர்த்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லுறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா டுக் பார்ட் இந்த தேர்ட் ஆர்டிக் சயின்ஸ் மினிஸ்ட்ரியல் மீட்டிங். அந்த ஆர்டிக் சயின்ஸ்னோடனே நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஆர்டிக் ரீஜனில் என்ன பண்ண போகிறாங்க, தீம் ஆஃப் த இயர் நாலேஜ் ஃபார் த சஸ்டைனபிள் ஆர்டிக். அப்புறம் லான்ச் ஆஃப் நைசர். நிசர்னா நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஒரு சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் யூஸ் பண்ண போகிறோம். And underway, NICER aims to collect global measurement of the cost and consequence of the land surface. இது ரேடார் இமேஜிங். நைசர்னா என்னென்னு தெரிஞ்சால் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா என்ஜாய்ஸ் அப்சர்வர் ஸ்டேட்டஸாக இருக்குது ஆர்டிக் கவுன்சிலில். நம்ம ஆர்டிக் கண்ட்ரி கிடையாது. 12 அதர் கண்ட்ரிஸ் என்னன்னா ஜப்பான், சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், யூகே, போலாண்டு, ஸ்பெயின், நெதர்லாந்து, சிங்கப்பூர், சவுத் கொரியா. 2008 இந்தியா இஸ் பர்மனன்ட் ஸ்டேஷன் எங்கன்னா ஆர்டிக் எங்கே வச்சுருக்கேன், கால் ஹிமாத்ரி அட் நியூ அலஸ்லாண்ட் சவால்பாட் ஏரியா இன் நார்வே. அப்புறம் சவால்பாட் ஏரியா ரெண்டு இடத்துல, ஒன்று ஹிமாத்ரி, இன்னொன்று சவால்பாட். இது குளோபல் சீடு வால்ட்டுன்னு வாங்க சவால்பாட் ஏரியாவை, நார்வேல இருக்கிறது. ஏன் சீடு வால்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான விதைகளை கொண்டு போய் இங்கே சேமித்து வச்சுருக்காங்க. சில வருஷங்கள் தான் இருக்கும், உலகமே அழிஞ்சாலும் அந்த விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த விதைகளை பராமரித்து வச்சுருக்காங்களாம் அந்த டெம்பரேச்சரில். அப்புறம் இட் ஆல்சோ டிப்ளாய்ட் அ மல்டி சென்சார் மூர்ட் அப்சர்வேட்டரி கால்ட் IND-ARC in Kongsjøfjord 2014. The research in the Arctic region from India is conducted and promoted by another National Center for Polar and Ocean Research NCPOR under the Ministry of Earth Science. அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ரீசென்ட்லி அனௌன்ஸ் தட் வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் ஹாவ் ரீச் த ஹையஸ்ட் லெவல். மே 2014 வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சான் ஃபுட் ப்ரைஸ். இது யார் கனெக்ட் பண்ணால் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் increased for the 11th consecutive month. This announcement based on the food price index released by the Food and Agricultural Organization FAO. அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. The food price index measures monthly change of the basket of food grains such as எண்ணெய் வித்துக்கள், cereals, dairy products, sugar and meat. அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த பிரிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப் எங்கே நடந்துச்சுன்னா வர்ச்சுவலி இன் டெல்லி. அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். அபூர்வ சந்திரா செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு அவங்க தலைமையில் நடந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டேட் ஆஃப் டெக்சாஸ் ஹார்ட் பீட் பில்லுன்னு ஒன்று ஃபேமஸ் பாஸ் பண்ணாங்க. அதாவது இட் எய்ம்ஸ் டு பேன் அபார்ஷன் ஆஃப்டர் த ஹார்ட் பீட் ஆஃப் த எம்ப்ரியோ இஸ் டிடெக்டட். குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டுருச்சுனாவே அபார்ஷன் பண்ணால் அது கொலை குற்றமாக மாற்ற போகிறாங்களாம். ஆஃப்டர் யூஸ்வலி எப்போ எம்ப்ரியோ டேட் ஆகணும், ஹார்ட் பீட் எப்போ 6 வாரம் கழிச்சு ஆகும். ஸோ நார்த் டக்கோட்டா பிகேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் த US டு பாஸ் த ஹார்ட் பீட் பில், followed by other states in Ohio, Louisiana, Georgia, Alabama, Missouri, Kentucky. However, the Supreme Court of the US held the law unconstitutional சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டேட் பாஸ் பண்ணிக்கிச்சு லா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, US ஃபுல்லாக இந்த பில்லு வரல. ஏன்னா அது ஒன்றியம். இப்போ இந்தியாவையும் நம்ம அப்படி தான் வச்சுருந்தோம், ஃபஸ்ட் அப்படி தான் வச்சுருக்கிறது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நடுவில் இந்த மாட்டு மூத்திர பயலுங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வந்தோடனே இந்தியான்றது ஒன்றுன்ற மாதிரி பேசி. இங்கே பாருங்களேன், யூஎஸில் டெக்சாஸ் ஸ்டேட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டு என்ன, இது தமிழ்நாடு, என்ன இது கேரளா, இது கர்நாடகா, இது ஆந்திரான்னு வைங்களேன், இது ஒரிசா, இது குஜராத்னு வைங்களேன். ஒரு ஸ்டேட் இந்த மாதிரி யூஎஸில் இருக்குது. அவன் ஒரு சட்டத்தை யூஎஸ்லேருந்து சொன்னாங்கன்னா அவன் ஸ்டேட்டுக்கு என்ன பொருந்துமோ அவன் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இதுதான் ஒன்றிய அரசுக்கான ஃபீச்சரு. இதுதான் ஃபெடரலே. நம்ம மூவ் பண்ண வேண்டியது டுவர்ட்ஸ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கிறது. ஸோ இது பிடிக்காம தான் யூனிட்ரின்னு நம்ம கெடுக்க பார்க்குறாங்க. யூனிட்ரியாக இருக்கும் போது கெட்டு போயிடும் நாடு, கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வில் ஆக்சுவலி பி அ குட் இண்டிகேஷன் ஆஃப் ஸ்டேட் கன்சர்ன். இந்த மாநிலம் நல்லா சிறப்பாக விளங்குறப்ப தான் இந்தியான்ற ஒரு இது நாடு சிறப்பாக விளங்கும். இவன் எப்படின்னா நானும் கெட்டேன் நீனும் கெடுன்றான். அதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் நார்வே, கனடா, யூஎஸ் டு பார்ட்டிசிபேட் இந்த பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்டு பெஸ்கோ டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ். என்னன்னா அது பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் த யூரோப்பியன் பிளாக் ஹஸ் அலோட் டு தேர்ட் ஸ்டேட் பெஸ்கோ ப்ராஜெக்ட். த 3 countries வில் நவ் பார்ட்டிசிபேட் இந்த மிலிட்ரி மொபிலிட்டி ப்ராஜெக்ட் இன் யூரோப். அது பேர் மிலிட்ரி மொபிலிட்டி ப்ராஜெக்ட். அது பேர் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி யூனிட்ஸ் இன் யூரோப்பியன் யூனியன் த்ரூ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிமூவல் ஆஃப் பியூரோக்ராட்டிக் பேரியர்ஸ். பெஸ்கோ இஸ் அ பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் பாலிசி. அப்படி பெஸ்கோனா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். For UK government has become the first country announced driving regulations for self-driving vehicles at low speed. Which countryன்னு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்தால் போதும். அப்புறம் சவுதி,
recently announced that it is joined with Canada, US, Qatar and Norway in forming the Net Zero Producers Forum. Net Zero na ஒன்றும் இல்லை, பாரிஸ் climate change படி reduce the usage of methane and develop carbon capture storage technologies. பொல்யூஷனை கம் பண்ணுறது அந்தளவுக்கு தெரிஞ்சாவே போதும். Climate Action Tracker recently released a report highlighting the impact of the recent US Climate Summit. என்ன climate summit? According to the report, a global temperature expected to increase எவ்வளோனா 2.4 டிகிரிஸாக ரைஸ் ஆகுமா 2100 வருஷத்தில். ஸோ அதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பாலிசியை ஃப்ரேம் பண்ணணும். அதான் climate action tracker. சைனாவும் ரஷ்யாவும் டு பிகின் த பிக்கெஸ்ட் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட். எங்கன்னா புட்டினும் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜிங்கும் செரிமனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு, அதாவது கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து $20 பில்லியன் இருக்கும். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் டு பி யூஸ்ட் இந்த தேர்ட் ஜென்ரேஷனாக இருக்குமா. VVER 1200 ரியாக்டர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. அண்ட் சைனா இஸ் ஆல்சோ புஷிங் இட்ஸ் தேர்ட் ஜென்ரேஷன் நியூக்ளியர் டெக்னாலஜி ஹுவாலாங் 2 அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. அந்தளவுக்கு ஞாபகம் வச்சுருந்தா போதும். VVER 1200 ஹுவாலாங் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 ஹெரிட்டேஜ் சைட், அந்த பழங்காலத்து சின்னங்கள் இந்தியாஸ் யுனெஸ்கோ சைட்டில் டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சைட்டு டென்டேட்டிவாக இருக்குன்னா கங்கா காட்ஸ் வாரணாசி, டெம்பிள் ஆஃப் காஞ்சிபுரம், சாத்புரா டைகர் ரிசர்வ் மகாராஷ்டிரா, மிலிட்ரி ஆர்கிடெக்சர், ஹையர் பென்கல் மெகாலித்திக் சைட்டு, பேதாகத் லமேதாகத் ஆஃப் நர்மதா வேலி. இதன்படி பார்க்க போகிறோம்னா 48 நம்பர்ஸ் ஆகிருமா. ஸோ இதோட பார்ட் 1 வச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து இதே மே மாதம் 11லேருந்து 21 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்த வீடியோ ரொம்ப லென்த்து போக வேணாம்னு பார்க்குறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்ததில் உடனே ஃபார்வர்ட் ஆகி வரும். தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அமெரிக்கன் ஸ்டேட் ஆஃப் டெக்சாஸ் எப்படி ஒரு ஒன்றியமாக இருக்குதுன்னு. இது இந்த ஸ்ட்ரக்சரை இன்னொரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.